இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 1952 வருடம் நடைபெற்ற நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். எந்த கட்சி அந்த நேரம் போட்டிக்கிட்டாங்க, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளர், அவங்களுடைய பெயர் மற்றும் அவங்க வாங்கிய ஓட்டு விவரங்கள், ஓட்டு சதவீதம் மற்றும் வெற்றி வாய்ப்பு வித்தியாசங்கள், பதிவான ஓட்டுகள், மொத்த ஓட்டுகள் எல்லாவற்றையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1952 வருடம் நடைபெற்ற தேர்தலினுடைய முழு விவரத்தை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படியாப்பட்ட பின்னால் நடந்த காரியங்கள், கடந்த கால தேர்தல் முறைகள் எல்லாம் யார் யார் என்னென்ன மாதிரிலாம் எந்தெந்த கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள், எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எல்லா விவரமும் நம்ம இந்த ஜனநாயகம் டிவியில் வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதிகளாக நம்ம வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக வெளியிட்டு கொண்டு இருக்கோம். ஆகவே உங்களுக்கு நிச்சயம் அரசியலில் ஒரு பெரிய புரிதல் இருக்கும். மற்ற புதுசாக வந்திருக்கிற கட்சியில் உள்ளவங்களும் மற்றும் புது உறுப்பினர்கள், புது வாக்காளர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1952 வருடம் நடைபெற்ற இந்த தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்குறோம். முதலாவது வந்து காங்கிரஸ் கட்சி எம்ஜி சங்கர் அவர்கள் வந்து வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பாக இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு வந்து 24,849 ஓட்டு வாங்கி 51.77% ஓட்டு இந்த தொகுதிக்கு வந்து அவங்க புதியவராக இருக்காங்க. அவங்க வந்து வெற்றி வேட்பாளராக இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க, முதல் இடத்துல இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1952 வருடம் முதல் இடத்துல இருக்காங்க, வெற்றி பெற்று. இரண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா சுயேட்சையாய் போட்டியிட்ட எஸ் மாடசாமி அவர்கள் 12,289 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.60% ஓட்டு வாங்கியிருக்காங்க. தொகுதிக்கு இவர்களும் புதியவர்களாக இருக்காங்க. ஆகவே இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, சுயேட்சையாக போட்டிக்கிட்டவங்க. மூன்றாவது இடத்துல யார் இருக்கான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணுன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது. வேட்பாளராக நின்னது வந்து ஞானமுத்து அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு வந்து 8,076 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 16.82% இந்த தொகுதிக்கு வந்து இவங்களும் புதியவங்களாக இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருமே புதியவராக இருக்காங்க. அதே போல் அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 4வது இடத்துல இருப்பது சுயேட்சை வேட்பாளர் தான். VN கந்தையா அவர்கள் 2,789 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2,789 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.81% ஓட்டு வாங்கி அவங்க வந்து இந்த தொகுதிக்கு இவங்களும் புதியவங்க. ஆகவே இந்த 4 இடத்தை பார்த்தோம். வெற்றி வாக்கு வேறுபாடு நம்ம பார்ப்போம். காங்கிரஸுக்கும் அந்த சுயேட்சை வேட்பாளர் அவங்களுக்குள்ள வித்தியாசம் 12,560 ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. 26.17% ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் பார்த்தோம்னா 48,003 ஓட்டு 48,003 ஓட்டு பதிவாயிருக்கு. 63.58% ஓட்டு பதிவான ஒரு தொகுதியாக இருக்கிறது. இது மாத்திரமல்ல, பதிவு செய்த வாக்காளர்கள், ஓட்டு போட அந்த நேரம் தகுதியான வாக்காளர்கள் வந்து 75,499 பேர் இருக்காங்க. 75,499 பேர். காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. 1952 வருடம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியாய் பார்க்கிறோம்.